ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். போன லெசன் தாத்திட்டு தின்தா அந்த லெசன் பார்த்தோம். இப்போ வந்துட்டு தாதின் தின்தால திரிக்கிட்ட எப்படி வாசிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். திரிக்கிட்ட எப்படி வாசிக்கணும்னா டி 3 விரல் வாசிக்கணும். டி 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 ட டி 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 ட. பொறுமையாக சொல்கிறேன். டி 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 ட டி 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 ட டி 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 ட. நீங்கள் வெறும் தெருக்கிட்ட மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். டி 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 ட டி 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 ட டி 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 ட. அப்படி பண்ணுங்கள். அது பண்ண உங்களுக்கு வந்துடும் அந்த லெசன் நமக்கு. அப்போது தாதின் தின்தால் அது எப்படி வாசிக்கிறதுன்னா धा तिरिकिट धिन्ता धा तिरिकिट धिन्ता धा तिरिकिट धिन्ता ता तिरिकिट धिन्ता धा. இப்படி வாசிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வாசிச்சு காமிக்கிறேன். धा तिरिकिट धिन्ता धा तिरिकिट धिन्ता धा तिरिकिट धिन्ता ता तिरिकिट धिन्ता धा. धा तिरिकिट அந்த கேப் இருக்கணும். தா திரிக்கிட்ட தின்தா தா திரிக்கிட்ட தின்தா அப்படி வந்துடக்கூடாது. இந்த கார்வை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வாசிக்கணும். தா திரிக்கிட்ட அப்படி இருக்கணும். தா திரிக்கிட்ட தின்தா தா திரிக்கிட்ட தின்தா அப்படி இருக்கணும். ஃபாஸ்ட் வாசித்தா கூட தா திரிக்க தின்தா தா திரிக்க தின்தா தா திரிக்க தின்தா தா திரிக்க தின்தா அப்படி இருக்கணும். அந்த கார்வை கரெக்டாக நீங்கள் பிடிக்கணும். இல்லைன்னா தப்பாக வந்துடும். நான் பொறுமையாக வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். தா திரிக்கிட்ட as usual third line காலி தான். அது எப்படி வாசிக்கணும் உங்களுக்கு தெரியும். தா third line வாசிக்கிறேன். தா திரிக்கிட்ட தின் தா fourth line தா திரிக்கிட்ட தின் தா தா சம்மத்துக்கு தா. இப்போ இன்னொரு ஸ்லோவா வாசிக்கிறேன் பாருங்க. தா திரிக்கிட்ட தின் தா தா திரிக்கிட்ட தின் தா தா திரிக்கிட்ட தின் தா தா திரிக்கிட்ட தின் தா தா. இது கீழ்காலத்தில் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி வாசிங்க. உங்களுக்கு புரிஞ்சிடும். கையும் கொஞ்சம் நல்லா வந்துடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட் வாசிங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு வாசிக்கிறேன். இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். இன்னும் கூட ஃபாஸ்ட் பண்ணலாம். இப்படி வரும் ஃபாஸ்ட் வாட்சிங்கன்னா. பொறுமையாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ராஜேந்திரா பார்த்தோம், திட்டு பார்த்தோம், இப்போ திரிக்கிட்ட வந்திருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு நான் கிரிக்கெட்லேருந்து நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.